வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் இளைஞர்களுக்காகவும் ஸ்பெஷலாக ஆண்களுக்காகவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவை நான் உங்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இந்த விந்து வெளியேற்றல், விந்து வெளியேறது. ஸோ ஏன் யோகிகள், மகான்கள், எஸ்பெஷலி சித்தர்கள் எதுக்கு விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யோக தத்துவம் தான் என்ன? எத்தனை நீங்கள் ஒரு யோக கலாச்சாரத்துக்குள்ளே போனாலும் சரி, எந்த ஒரு சாதனாக்குள்ளே போனாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஏன்னா இது நம்மளோட உயிர் சக்தி, ஜீவ சக்தின்னு சொல்கிறாங்க, விந்து சக்தின்னு சொல்கிறாங்க. நான் என்னோட பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், விந்து கூட்டல் சக்தி. விந்து அப்படிங்கிறது ஒரு நீர்ம பொருள். 75% நீரில், 25% அந்த உயிரணுக்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி இருந்தால் தான் அந்த தண்ணீரில் அந்த உயிரணுக்கள் பாய்ந்து போகும். இது விந்து. சக்திங்கிறது ஃபோர்ஸ், நம்மளோட ஜீவ சக்தி, நம்மளோட உயிர் சக்தி. இது ரெண்டும் கலந்து தான் ஒரு ஆணோட மர்ம உறுப்பிலிருந்து, பிறப்புறுப்பிலிருந்து அந்த விந்தை வெளியே தள்ள வைக்க முடியும். இதை நான் பல பதிவுகளில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இப்போது நம்ம தலைப்பகுதி எடுத்துட்டோம் அப்படின்னா, 2 கண்கள், 2 மூக்கு துவாரம், 2 காது துவாரம், ஒரு வாய் இருக்குது. நம்மளோட அப்படியே கீழ்ப்பகுதிக்கு வந்தோம்னா மல துவாரமும் பிறப்புறுப்பில் ஒரு துவாரமும் இருக்குது. ஸோ சார், இப்போ விந்து பற்றி பேசிட்டு இந்த துவாரத்தை எல்லாம் ஏங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த உறுப்புக்கெல்லாம் பயன்படுது. பிரத்யேகமாக ஒரு உறுப்பு விந்த வெளியேற்றுக்கு பயன்படுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதில் என்ன யோக தத்துவம், என்ன யோக ரகசியம் இருக்குதுங்கிறத நம்ம அழகாக புரிஞ்சுக்கணுங்கிறது. இப்போ கண்களில் பீலைங்கிற ஒரு நச்சு பொருள், ஒரு தேவையில்லாத கழிவு பொருள் வெளியேறுது. இதுக்கு நம்ம எந்த விதமான பிரத்யேகமாக நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அதுவாக நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் அதுவாக வெளியில் போயிடுது. காதில் இருக்கக்கூடிய அழுக்கு அதுவாக வெளியே வந்துடுது. நிறைய பேருக்கு காது சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். எல்லாரும் உங்களோட ஆள்காட்டி விரலோட முதல் ரேகை வர்ற இடத்த நீங்கள் காதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் மட்டும்தான் விரல் போகிற மாதிரி அனுமதி இருக்கும். பிரபஞ்சம் நம்ம காதை அப்படி தான் பயன்படுத்தி இருக்குது. இதை வச்சு தான் நம்ம காதை க்ளீன் பண்ணணும்னு பிரபஞ்சமே சொல்லியிருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஊசி, அதுக்கப்புறம் பின்னூசி, வேறு ஹேர்பின், இதெல்லாம் போட்டு உள்ளே குடையிறனால தான் பிரச்சனை வருது. ஸோ பிரபஞ்சமே இது வரைக்கும் அழுக்குகளை தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சேம் ப்ராசஸ் மூக்குக்கும் அதே மாதிரி தான். மூக்குக்குள் இருக்கக்கூடிய அழுக்கு, சளியெல்லாம் இப்படியே வெளியே வந்துடும். நமக்கு வாமிட் சென்சேஷன் வந்துச்சு, வாமிட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இல்லை எச்சில் துப்ப போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த சமயத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸாக துப்புவோம். அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் காற்றை உபயோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளில், துவாரங்களில் நச்சு வெளியேற்றணும், கழிவுகளை வெளியேற்றணும்னா நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவசக்தி எந்த அளவுக்கு உபயோகப்படுது நீங்களே பாருங்கள். இது நான் சொல்லவே தேவையில்லை. கண்ணிலிருந்து பீலை வெளியே வரும்போது, மூக்கிலிருந்து சளி வெளியே வரும்போதும், காதிலிருந்து அழுக்கு வெளியே வரும்போது, வாயிலிருந்து எச்சிலோ இல்லை வாந்தியோ வெளியே வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஜீவசக்தியை காற்றை உபயோகப்படுத்துறீங்க நீங்களே கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் நாடி நரம்புகளில் ஏதாவது மாற்றங்கள் வருதா? உங்கள் நாடி நரம்புகளில் கரண்ட் பாஸ் ஆன மாதிரி ஒரு உணர்வு இருக்குதா? உங்கள் நாடி நரம்புகளில் வேறு முறுக்கேற்றப்பட்ட தன்மை இருக்குதா? உங்கள் தலை பாரமாகுதா? உங்கள் தலையில் ஏதோ ஒரு விதமான கன நேரத்துக்கு ஒரு சுகமான அனுபவம் வருதா அப்படின்னா, இந்த கழிவுகளை, அதாவது தலையில் இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளும்போது இது எதுவுமே வர்றது இல்லைங்க சார். இதுதான் பிரபஞ்ச நியதி, பிரபஞ்ச உண்மை. சரி, அப்படியே கீழே போகலாம். அடுத்தது மலத்வாரமும், நம்மளோட ஆண் உறுப்போ பெண் உறுப்போ, நம்மளோட அந்த துவாரத்து வழியாக சிறுநீரும் மலமும் வெளியே போகுது. இப்போ ரொம்ப பிரதானமாக கருதக்கூடிய வாயுக்களில் 2 வாயு நம்ம உடம்புல இருக்குது. ஒன்று பிராணன், இன்னொன்று அபானன். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். யாராவது ஒருத்தர் யூரினை ரொம்ப அர்ஜென்ட்டாக அடக்கி வச்சுட்டு யூரின் போகும்போதும், இல்லை டாய்லெட்டை மலத்தை ரொம்ப அடக்கி வச்சுட்டு போகும்போதும் ஒரு பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு இருக்கும். அவங்க 1 டாய்லெட் போய் முடித்தாலும் 2 டாய்லெட் போய் முடித்தாலும். ஏன்னா அந்த இடத்துல அபானன் வாயு வேலை செஞ்சு மலத்தையும் சிறுநீரையும் வெளியே தள்ளுது. இந்த சமயத்தில் நமக்கு ஏதோ எறும்பு கடித்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், ஒரு ஆனந்த உணர்வு இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் போனால் ஒரு 5%, அதாவது அவுட் ஆஃப் 100 சொல்கிறேன், 5% உடம்புல ஒரு விதமான இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு மனிதனும் அடக்கி வச்சுட்டு யூரின் போகும்போதும், 2 டாய்லெட் போய் முடிக்கும் போதும், அப்பாடா அப்படின்னு நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நேரம் சார் என்னென்னமோ கழிவுகளை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே, இந்த வீடியோவோட டைட்டில் விந்து சக்தி, விந்து விட்டவன் நொந்து கெட்டான், ஏன் விந்தை வெளியிடணும், அதனால் என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்கிறதுக்கு போல இப்போ
இப்படி போட்டு சுற்றி வளைக்கிறீங்களே சார் அப்படின்னா, கண்டிப்பாக யோக தத்துவம் இருக்கிறனால தான் நான் இவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சு வந்தேன். சரி, இப்போ ஃபைனலாக விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு ஆண் உறுப்புலேருந்து விந்து வெளியே போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட இந்த உலகத்துக்கு வாசி யோகங்கிற பெரிய அரும்பெரும் கலையை, சாகா கலையை உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து இன்னும் பல மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த கலைக்கு பிரதானமாக தலையாய இருந்து உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன ஞானபிதா, ஆத்மபிதா, சிவானந்த பரமஹம்சர் அப்பா அவர்கள் சித்த வேதம்ங்கிற 5ஆம் வேதம் அந்த புஸ்தகத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சுக்கிலம் என்பது நம்மளோட ஜீவசக்தியாகும், அதுதான் உயிர் சக்தியாகும். நம்மளோட உடல் இருக்கக்கூடிய மெயின் சக்தியே அதுதான். நம்மளோட புருவ மத்தியமே அதுதான். நம்ம புருவ மத்தியத்தில் இருந்து அந்த சுக்கிலம் இளகி வெளியே வருது அப்படின்னு சொல்றாங்க. அவரு சொல்றது வந்து நீர்மமான பொருள் அல்ல. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம தப்பா எடுத்துக்காதீங்க, விந்து வெளியே வந்துச்சு, ஒரு ஆணுக்கு விந்து வெளியே பிறப்புறுப்புலேருந்து வெளியே வருதுன்னா ஒரு நீர்மமாக இருக்கும். அவரு சொல்றது புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிலமானது இளகி வருதுங்கிறது வந்து நீர்ம பொருள் அல்ல. நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்னன்னா, விந்து கூட்டல் சக்தி. விந்துன்னா நீர்ம பொருள், சக்திங்கிறது எனர்ஜி, ஃபோர்ஸு, வாயு, ஜீவசக்தி, காற்று, பிராணன், எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். உயிர் சக்தி, கடவுள்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவரு சொல்லக்கூடியது வந்து ரெண்டாவது இருக்கிற பார்ட்டு சக்தி, எனர்ஜி. அந்த சக்தி ஆகப்பட்டது அங்கிருந்து வருது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து அதாவது ஒரு ஆண் வந்து பெண்ணோட புணரும் பொழுது விந்து சக்தி வெளிப்படுது. எப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு உடலுறவு நடக்குது. என்ன ஒரு புது விதமான இது இருக்குதே, ஒரு உடல் இருக்கு, இன்னொரு உடல் இருக்கு, ரெண்டும் புணர்ந்தா தானே உடல் உறவு. எப்படி ஒரு தனி மனிதனோட உடலுக்குள்ள எப்படி புணர முடியும்னா, கண்டிப்பா புணர முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம புருவ மத்தியத்துல சிவன் இருக்கிறாங்க. சிவன்னா சீவன், ஜீவன் அர்த்தம். அதுதான் நம்மளோட எனர்ஜி எடுத்துட்டு வெளியே வரக்கூடிய பாயிண்ட். அந்த இடத்துல உடம்புல இருக்கக்கூடிய சக்தி, அதாவது நம்ம பார்வதி தேவின்னு வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் சிவபெருமான், உடம்புல சுத்தி இருக்கிற சக்தி தான் பார்வதி தேவி. இப்ப இந்த பார்வதி தேவியான சக்தி உடல் முழுவதும் இருந்து புருவ மத்தியத்தில் இருக்கிற சீவனோட ஒன்னா சேர்றாங்க. அதான் சிவசக்தி நிலை. இந்த மாதிரி சிவசக்தி நிலை புருவ மத்தியத்தில் சேரும் பொழுது 72,000 நாடி நரம்புகளுக்கு வீரியம் உண்டாகுது. நான் திரும்பவும் சொல்றேன், இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சித்தவேத பகுதியில் அந்த புஸ்தகத்தில் இதை படிச்சு பாருங்க. சிவானந்தரப்பா அழகா சொல்றாங்க. ஏன்னா இதை நான் கோரிலேட் பண்ணி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இந்த சிவசக்தி நிலையில 72,000 நாடி நரம்புகளால் உண்டால வீரியத்தின் மூலமாக சுக்கிலம் இளகி இங்கிருந்து கீழே வருதுங்கிறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிறுநீர் வெளியே போகும்போதோ, ஒரு மலம் வெளியே போகும்போதோ, ஒரு பீழை வெளியே போகும்போதோ, ஒரு வாமிட் வெளியே போகும்போதோ உங்களோட உடம்பு முழுவதும் 72,000 நாடி நரம்பும் வேலை செய்யாது. உங்களுக்கு ஒரு ஜிவ்வுங்கிற உணர்வு வராது. இதை நான் சொன்னா ரொம்ப ஆடா தெரியும். அதனால விந்து வெளியிடப்படும் போது ஒரு கன நேரம் ஒருத்தங்க சுவைக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் தன்மைன்னு கூட சித்தர்கள் சொல்றாங்க. கன நேர கடவுள் தன்மை தான் காமம்னு சொல்றாங்க. ஸோ 72,000 நாடி நரம்புகள் அப்படி வீரியத்தை உண்டாக்கி இந்த புருவ மத்தியத்திலிருந்து அந்த சக்தியை வச்சு தள்ளினா தான் ஒவ்வொரு தடவையும் விந்து வெளியே போகுது. அப்போ ஏன் சித்தர்கள் இவ்வளோ தூரம் நம்ம இந்த விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட விஷயத்த அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒவ்வொரு உயிருக்கும் ஜீவன் இவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. அது மூச்சு தான், இல்லைன்னு சொல்ல வரல, இவ்வளோ மூச்சுக்கள்னு சொல்லி நம்ம கொடுத்து அனுப்பியிருப்பாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு வரும்போது. அதனால தான் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்லியிருக்காங்க. அந்த காற்றுவை அதிக காற்றுக்கள், அந்த அதிகமாக சக்தி எனர்ஜி வந்து இந்த விந்துவை தள்ளும் போது மட்டும்தான் செலவாகிட்டே இருக்குது. அதனால தான் மாதத்திற்கு ஒரு முறை தான் உடலுறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற சித்தர் பெருமக்கள் அதை வந்து அந்த பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸில் ஹியூமன் பாடி பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடலிருந்து எந்த விஷயம் வெளியே போனாலும் 72,000 நாடி நரம்பு வேலை செய்யறதில்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 72,000 நாடி நரம்பு வேலை செய்யறதில்ல. உடம்புலேருந்து எந்த கழிவு போனாலும் 72,000 நாடி நரம்புல வீரியம் உண்டாகிறதில்ல. பிரதானமா பிராணன்கிற வாயு விந்து வெளி தள்ளுது. அதுதான் நம்ம சக்தி, ஜீவசக்தி, உயிர் சக்தி, ஞான சக்தி, எல்லாமே கடவுள் தன்மை. அதை எந்த அளவுக்கு விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அதனாலதான் செத்து போறதுல சத்து போறது. உடம்புல இருக்கக்கூடிய சத்து வெளியே போச்சுன்னா நம்ம காலி ஆயிடுவோம். அதனாலதான் அதை வந்து இன்னும் சித்தர் பெருமக்கள் கரை அப்படின்னு சொல்றாங்க, ஒஜாஸ்ன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான டேர்ம் சொல்றாங்க. எனிஹவ் நம்ம ஹிருதயத்துல, அதாவது இந்த இடத்துல ஹிருதயத்துல புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்குலத்தை ஜீவசக்திங்கிற ஃபோர்ஸை அளவா செலவு பண்ணணும் அப்படிங்கிற மேன்மை குணத்தை சொல்றதுக்காகத்தான் சித்தர் பெருமக்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே 6 to சூப்பர் கான்சியஸ், அதாவது காமத்திலிருந்து கடவுளுக்கு எப்படி போகணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சக்தி எப்படி சிவனோட சேர்ந்து சிவசக்தி நிலை ஆனதுக்கு அப்புறம் 72,000 நாடி நரம்புகள் உண்டான வீரியத்தினால கீழே வர விடாம அப்படியே கட்டி நிறுத்துறதுக்கு பேர் தான் குண்டலினி யோகம். அதை அப்படியே கட்டி நிறுத்தி அந்த குண்டலினி காவல் காப்பாங்க.
அந்த குண்டலினி காவல் காக்கிறதுனால தான் அதை வாழை தாயின்னு சொல்கிறாங்க சித்தர் பெருமக்கள். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க, பேசிட்டே போகலாம். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உடம்புல கழிவு வெளியேறதும் விந்து வெளியேறதும் எப்படி உடம்புல நடக்குதுங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ இனிமேற்கொண்டு விந்து விட்டவன் நொந்து கெட்டவான் அப்படிங்கிற இது இல்லாமல் நம்ம விந்தை சேமித்து அந்த சக்தியை சேமித்து அந்த கடவுள் தன்மைக்கு போகணுங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.